சாகும் வரையில் ஏண்டி விட்டு ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த சாங் வந்து ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் கேட்டுன்னு இருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் என்னோடய ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டும் நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் வந்து பிக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து நானே கொடுத்துருக்கேன். பட்டு பிக் ஆட் பண்ணுறது வந்து இது 3D வீடியோன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி, தெரியாதவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அது எப்படி ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் யூஸ் பண்ணி இந்த ஃபாண்ட் வந்து உங்கள் ஹைட் மோஷனில் எப்படி நம்ம இன்புட் பண்ணாமல் பார்த்துடலாமா? அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டெஸ்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. கீழே வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலைல 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. கீழே வந்து ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலைல 3 பட்டன் இருப்பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. சைடில் இந்த இடத்துல வந்து மொபைலில் டவுன் வந்து ஷோகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைல் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைலுக்கு நான் வந்து போய்க்கிறேன். ஸோ ஒரே ஃபாண்ட் தான் நினைக்கிறேன், ஆமாம் ஒன்று தான். ஜஸ்ட்டு ஃபாண்டோட நேம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா உங்கள் ஆட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுடைய பிக்கை வந்து நம்ம பேஜ் வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து இந்த அடாப்ட் தான். ஸோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லும். உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஐக்கன் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஐக்கனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் மாதிரி இருப்பாருங்க, இமேஜ் ஒரு ஐக்கான் மாதிரி, ஜஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபைல் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணிய அந்த பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே வந்து சூப்பராகவே வந்து பேக்கை ரிமூவ் பண்ணி கொடுத்தோம். ஜஸ்ட் நான் இந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிமூவ் பண்ணுன்றது. ஓகே, ஸோ சூப்பராக வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ கீழே டவுன் இருக்கா, கிளிக் பண்ணி வந்து டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேலே கேன்சல் ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்க. மறுபடியும் அந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் கிளிக் போயிட்டு ஃபேடுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சா? இப்போ கீழே டவுன் இருக்கா, கிளிக் பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே நீங்கள் பேஜ் வச்சு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நாம் இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இல்லை, ஒரு 99.9% வந்து எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு அது சேஞ்ச் ஆனாக்கா அது எப்படி வந்து ஃபிக்ஸர் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறீங்க. அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து ஃபேஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ அது சேஞ்ச் ஆனால் மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேல் நம்ம டிக்கனே இருக்கா, ஜஸ்ட் அது நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாம் இதில் எடிட் பண்ணுற பிக்கு எப்படி ஆட் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து யாருக்காக கிரியேட் பண்ணி அவங்களுடைய பிக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த பிக்கு வேணால் நான் மெட்டில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன் பண்ணிங்க. ஜஸ்ட் நான் இந்த பிக்கு செலக்ட் போயிட்டு மேல் நான் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து XYZ இருக்கா, Z நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி இருக்குது, இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்கள் மேல் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா ஒரு 1000 மேலே வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 900 வச்சுக்கலாமா? ஸோ ஓகே, ஒரு 1000 இருக்கட்டும் இப்போதைக்கு. ஓகே,
ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு 2 எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் நம்ம எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலில் சர்ச் ஐக்கன் இருக்கா காணல, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் விஐன்னு மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சடஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸ்ட்ரென்த் இருக்கும், இதை ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. கீழே வந்து பண்ணாக்க பிளிஞ்ச் அவுட் ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மேலே வந்து பண்ண ஃபெதர் இருக்கா, ஜஸ்ட் நம்ம செலக்ட் போயிட்டு இதை ஃபுல்லாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மேல் நீங்கள் மூவ் பண்ண சைஸ் இருக்கா, ஜஸ்ட் இது லைட்டு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சா. இப்போ கீழே மூட்ஸில் போயிட்டு இந்த சைடு இருக்கிற தடவை யூஸ் பண்ணி இதை லைட்டு நம்ம இதோடைய சைஸ் மட்டும் கம்மி பண்ணிவிட்டேன். இதை லைட்டாக நான் மேல் மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் மெயின் பிக்கு நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டிங்களா, இப்போ மட்டும் கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மிட கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணியே அந்த பேஜ் பிஜ் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அதை நான் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க -9 டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நான் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ என்னுடைய இமேஜில் வந்து பண்ணாக்க 2 இமேஜ் இருக்குது, அதனால் நான் ஒரு இமேஜை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அப்படியே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச் ஆக்கில் WIPN கொடுக்குறேன். ஸோ வேப் எஃபெக்ட் செலக்ட் போயிட்டு சன்சரை கிளிக் போயிட்டேன். ஜஸ்ட் எண்டை மட்டும் லைட்டாக நான் கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் XYZ இருக்கா, Z நீங்கள் கிளிக் போயிட்டேன். ஜஸ்ட் இந்த பாக்ஸில் லைட்டாக வந்து பண்ணக்கூடிய சைஸை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணுங்கள். கரெக்டாக அந்த டெஸ்ட்டு இந்த ட்ராயிங் டெஸ்ட் மாதிரி இருப்பாருங்க, ஸோ அதுக்கு கீழே போகிற மாதிரி கரெக்டாக வந்து பண்ணாக்க ஜட்லையும் ஒரு 500 வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம இந்த XY நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இதை வந்து பண்ண கொஞ்சம் சென்டராக வர மாதிரி இப்போதைக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் பிக்கு ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணி வச்சா இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி ஆட் பண்ண பார்க்கலாமா? ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மிட கிளிக் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்கள்கிட்ட நார்மலாக இருக்கிறவங்க பிக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கிட்ட அப்படி இல்லைனாக்கா நான் இந்த AMG வந்து பண்ணாக்க நான் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றீங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நான் இது செலக்ட் பண்ணிட்டேன். மேலே ப்ளஸ் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க இப்போதைக்கு நாம் இந்த நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு -9 டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இதில் XYZ இருக்கா, Z நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக நம்ம மூவ் பண்ணி ஒரு சைஸை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த XY நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படி இந்த சைடுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேக்கில் போய் வச்சா அதனால Z கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இது கீழே மூவ் பண்ணலாம் இந்த பாக்ஸில். ஓகே, ஸோ இதை ஆயிடுச்சா. இப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதோட சைஸ் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு இப்போ XY செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி போய்க்கிங்க. கரெக்டாக 14.09 செகண்ட் போயிட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டேன். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஒரு பாயோடைய பிக் வந்து பண்ணாக்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த பிக்கு செலக்ட் பண்ணலாம். ஓகே, இது செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் ஆட் பண்ண பிக்கும் கீழே மோட்ஸில் போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு -9 டிகிரிக்கு நம்ம வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இந்த Z வேலை கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க கீழே மூவ் பண்ணலாம் இந்த பாக்ஸில். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த தடவை யூஸ் பண்ணி ஒரு சைஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம அசென்ட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 3D எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஆட் பண்ணியாச்சா. இப்போ வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணலாம். ஸோ இது நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான் கீழே மோட்ஸில் போயிட்டு இதை -9 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த XYZல Z கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சைஸ் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு சைஸ் நான் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்கு மட்டும் ஆட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன பாருங்கள் அதே சேம் மெத்தட் தான், ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணலாமா? ஸோ இதுவும் அதே மாதிரி நம்ம வந்து பண்ணாக்க -9 டிகிரி நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு XYல Z இதோட சைஸ் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டேன். இது ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை கரெக்டாக இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாயோட பிக்கு நம்ம ஆட் பண்ணலாமா? அந்த பிக்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சர்ட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு லைட்டோட சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிக் ஆட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு மைனஸில் வர்ற மாதிரி வந்து பண்ணாக்க ஜடியோலையும் நீங்கள் வச்சுக்கோங்க பிக்கை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி லாஸ்ட் பிக்கை நம்ம ஆட் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி 90 டிகிரியில் வச்சுட்டு ஜஸ்ட்டு பிக்கு மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுங்க வச்சுட்டு ஜடியோவில் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சைஸை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டான டெஸ்ட்டுக்கு முன்னாடி வர மாதிரி கரெக்டாக ஜடியோவில் 700 கிட்ட. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தாக்கா நம்ம எல்லாத்துலையும் பிக் ஆட் பண்ணியாச்சோ. ஸோ இப்போ நம்ம அந்த 3D எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டோம். நம்மளுடைய பிக் வந்து பார்த்தாக்கா கரெக்டாக தான் இருக்கான்றதை நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண சாங்கு கீழே ஒரு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப் சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அன்குரூப் கிளிக் பண்ணாலே போதும். கரெக்டாக உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணினாக்க இந்த சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா. ஃபஸ்ட்டு அந்த கண்ணிமிச்சை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். கீழே 3 செல் போயிட்டு இது வந்து பண்ண ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால இது வந்து பண்ணாக்க நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் -180 டிகிரிக்கு. நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் யூஸ் பண்ணி இதோட சைஸை நான் லைட்டாக கம்மி பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி XYயில் இது லைட்டாக நான் மேல் கொண்டு போய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கரெக்டாக உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம லைட்டாக மூவ் பண்ணலாம். ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு இருந்தாலும் இதோடைய சைஸை மட்டும் நான் லைட்டாக கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, லைட்டாக நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டும் ஓரளவுக்கு ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் இதாக இருக்கா. ஸோ அதனால் லைட்டாக நம்ம இந்த சென்டர் கொண்டு போயிட்டேன். ஜஸ்ட் இந்த தடவை யூஸ் பண்ணி லைட்டாக நான் ஜூம் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணியாச்சா. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி போயிட்டு இருக்குது, அதனால் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு இப்போ இந்த சைடுக்கு நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம். சைஸை வந்து பண்ணாக்க இந்த ஜட்டை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வேலையை கம்மி பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு 200 வச்சுக்கலாமா. ஸோ இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். ஸோ இது கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது, எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். ஸோ இதுவும் ஓரளவுக்கு கரெக்டாக தான், கொஞ்சம் இருந்தாலும் இதோடைய சைஸ் நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்குது, நான் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணாக்க பிக்கு கரெக்டாக தான் இருக்கிறது ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க சொன்ன பாருங்கள். ஸோ நீங்கள் பிரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேர்ள் பிக்கு வர்றதுக்கு நெக்ஸ்ட்டு பாயோட பிக் வரும்போது இந்த கேர்ளுடைய பிக்கு வந்து பார்த்தினாக்கா லைட்டு பிரெல் எஃபெக்டில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஸோ அது மட்டும் எப்படி ஆட் பண்ணுது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்க இந்த இடத்துக்கிட்ட வந்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பிக்கு வந்து பண்ணாக்க இந்த பாயோட பிக் எங்கே முடியுதோ ஸோ அது வரைக்கும் நான் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து பண்ணாக்க பேக்கில் உங்களுக்கு ஷோ ஆகுது. இது லைட்டாக நம்ம ப்ரெல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பாயோட பிக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ அந்த கேர்ள் பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல் இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கிளாஸ் சிம்பிளும் எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சான்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அவங்க ஒரு கிஃபம் ஜஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது நீங்கள் வந்து பண்ணாக்க 0 வச்சு விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு செகண்டு போயிட்டு உங்களுக்கு இது எந்த அளவுக்கு ப்ரெல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெல் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த பிக்கு போய் லைட்டாக ப்ரில் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர அந்த இடத்துலையும் நீங்கள் வேணுன்னா இந்த இடத்துலையும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கெஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக தான் இருக்கான்றது ஒரு டைம் நீங்கள் 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 3D எஃபெக்ட் மட்டும் ஆளில் தான் இருக்கான்றது ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மேலே கால்ஸு பட்டன் இருக்கா கிளிக் பண்ணி டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பிக் ஆட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான் கஸ் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா மறக்காமல் நம்முடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.